நீங்க அதிகமா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா அப்படின்னா உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஸோ பிளிப்கார்ட், அமேசான், மீசோ இந்த மாதிரி தளங்கள்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாவே இருந்திருக்கும். பட் இதை நீங்க கவனிச்சீங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் எதை சொல்றேன்னா, பிளிப்கார்ட்ல சமீபத்துல லைட்டா ஒரு விஷயத்த சொருகி இருக்காங்க. அது என்னங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு சர்ச் பண்ண போனாங்க. போன இடத்துல பிளிப்கார்ட் என் கண்ணில் பட்டுச்சு. பிளிப்கார்ட்டை பத்தி ஒரு வெப்சைட்ல ஒரு மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த பிளிப்கார்ட்ல என்ன அறிமுகப்படுத்திருக்காங்க தெரியுமா? புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்கும் ஆப் வைக்கிற ஃபீச்சர். அது என்னன்னு கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க போன்ல அந்த பிளிப்கார்ட் இருக்கும்ல, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. சரி, ஓபன் பண்ணிட்டேன், நீங்க என்ன காட்ட போறீங்க அப்படின்னு கேட்கலாம். இதுல கேட்டகரிஸ் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். அதுல போனா கிராசரின்னு இருக்கும், அதுக்குள்ள போயிடுவோம். அதுக்குள்ள போனா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருளா பார்க்கலாம். இதுல நான் என்ன பண்றேன், இந்த கோதுமை மாவை நான் சூஸ் பண்றேன். இது கோதுமை மாவு இல்ல, இது அரிசி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை சூஸ் பண்றேன். இப்போ இதோட விலை வந்து 98 ரூபாய் நான் ஆட் பண்றேன். இப்போ நான் இதை பர்ச்சேஸ் பண்ண போறேன், கண்டினியூ கொடுக்க போறேன். இப்போ நீங்க பாருங்க, நீங்க எத்தனை ப்ராடக்ட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆகும். 3 ஐட்டம் 520 ரூபாய். ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் அவங்க ஆல்ரெடி வச்சுக்காங்கல்ல, அது 144 ரூபாய். ஃப்ரீ டெலிவரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராசரியில் நீங்க போயிட்டு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், பிளிப்கார்ட்ல நீங்க டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அக்சஸ் பண்ண முடியும். டிராவல் இதுல ஃபிளைட் புக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹோட்டல், பஸ் புக் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுல நீங்க பண்ணும்போது சேம் நீங்க கிராசரியில பார்த்த மாதிரி தான் உங்களுக்கும் இதுல டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்க பிளிப்கார்ட்ல கிராசரி டிராவல் பண்ணக்கூடிய டிக்கெட் புக் பண்றதுக்கு எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸ் நீங்க பார்க்கல. பிளிப்கார்ட்ல நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட்டை பை பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் மைக், சரிங்களா? இதோட விலை பாத்தீங்கன்னா 399 ரூபாய். இப்போ நான் இதை பை பண்ண போறேன். கீழே பாருங்க, பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த பிரைஸ் டீடைல்ஸ்ல என்ன உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னா, அதோட விலை, அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் இருந்துச்சுன்னா டெலிவரி சார்ஜஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கொஞ்சம் இந்த என்ன பண்றேன், இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்றேன். இதுல டிஸ்கவுண்டா ஒரு 1600 ரூபாய் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ டெலிவரி சார்ஜஸ்னா உங்களுக்கு எவ்வளவு, 40 ரூபாய். அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு மேல பாருங்க, இது என்னடா புதுசா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு 3 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ஆனா கிராசரில உங்களால பார்க்க முடியல. உங்களுடைய டிராவலுக்கு நீங்க டிக்கெட்டை புக் பண்ணும்போது உங்களால பார்க்க முடியல. ஆனா இதுல மட்டும் பார்க்க முடியுது. எப்படி வந்துச்சு 3 ரூபாய்? சமீபத்துல பிளிப்கார்ட் சப்தம் இல்லாம இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. 3 ரூபாய், மினிமம் 3 ரூபாய், அதிகபட்சம் 5 ரூபாய். சரி, இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து என்ன அப்படிங்கறத பக்கத்துல ஒரு ஐ பட்டன் கொடுத்திருக்காங்க. This is a nominal fee levied to sustain efficient operation and continuous improvement of the platform for a hassle-free shopping experience. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட், சர்வீஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியலன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, கூகுளோட டிரான்ஸ்லேட்ல அப்ளை பண்ணிடுங்க. ஒரு தெளிவான ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளிப்கார்ட்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்ல மட்டும்தான். வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணல. பட் ஆனா 2-3 தளங்கள் வந்து இத மாதிரி சார்ஜ் பண்றாங்க. அவங்க யார் தெரியுமா? நான் என்ன பண்றேன், கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், இவங்களும் கலெக்ட் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். அடுத்ததா ஜொமேட்டோட பிளிங்கிட், இவங்களும் ஷாப் ஆன்லைன் ஃபார் கிராசரி, இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தளத்துல போயிட்டு நீங்க ஏதாவது பை பண்ணீங்கன்னா இவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் சம் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபைனலி ஜெப்டோ இஸ் யுவர் நெக்ஸ்ட் டோர் குவிக் காமர்ஸ் ஆப் டெலிவரிங் ஆன்லைன் கிராசரி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த தளத்துல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இவங்களும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து சம் அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. பட் இவங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 10 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அது நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் விட அமேசான் எந்தவித பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் கலெக்ட் பண்ணல. மீசோ எந்தவித பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் கலெக்ட் பண்ணல. ஒன்லி இந்த பிளிப்கார்ட் பைய தான் நம்மகிட்ட வந்து சம் அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாப்புல. அதிகம் பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம் பிளிப்கார்ட். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அமேசான்ல, மீசோல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ன 10 தான் இன்னொரு கத்துக்கிறாங்க, ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளிப்கார்ட்ல மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். கூகுள் இல்லைங்க, கூகுளோட ஜெமினி,
இப்போ நான் ஜெமினை ஓபன் பண்ணிட்டேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்தேன். Flipkart மினிட்ஸ் எக்ஸ்பிளைன்ட் பாருங்க மக்களே. Flipkart மினிட்ஸ் லைட்னிங் ஃபாஸ்ட் டெலிவரிஸ் பாத்துக்கோங்க. அதாவது இது வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுனா டோர் டு டோர் டெலிவரின்னு போட்டிருக்காங்க. ஷார்ட் டைம் ஃப்ரேம் 8 to 16 மினிட்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணக்கூடிய பகுதிகளில் இவங்க இந்த Flipkart மினிட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி, வைடு ப்ராடக்ட் ரேஞ்ச், காம்படிஷன். பாத்துங்க, Flipkart minutes is all about providing customers with an instant gratification by offering incredibility fast delivery. அவங்க என்னத்தான் சொன்னாலும் சரி, வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் சரி, ஃபைனலி அவங்க முடிக்கக்கூடியது ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் Flipkart மினிட்ஸ் இருக்காங்க. ஸோ எனிவே, குயிக் காமர்ஸ் Flipkart மினிட்ஸ் இதுல மினிமம் ₹3 ₹5 வரைக்கும் இவங்க கலெக்ட் பண்றாங்க. பாத்துக்கிட்டீங்களா மக்களே? பிளாட்ஃபார்ம் ஃபீ ₹3. இனி நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஒரு ₹3 நீங்க சேர்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் கண்டிப்பா 4 பேருக்கு தெரியணும். 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.